NCERT Maths Standard 9 Chapter 2 Polynomials Introduction. Okay, so expression na enna? Expressions are formed from variables and constant. See, ஒரு expression எடுத்துக்கலாம் 5x plus 2. இந்த x இருக்கு பார்த்தீங்களா, இது வந்து variable. Okay, இது வந்து constant. See, for example, உங்களுக்கு ஒரு பர்த்டே வருது, உங்கள் பர்த்டேக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சாக்லேட்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஓகே, 5 rupees டைரி மில்க் வாங்குறீங்க. ஸோ 5 rupees டைரி மில்க் இது கான்ஸ்டன்ட், அந்த சாக்லேட்டோட விலை உங்களுக்கு மாற போகிறதில்ல. ஆனால் உங்களுக்கு வேரியபிள் மாறும். எப்படி சொல்கிறீங்க? இந்த எக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அன்றைக்கி கிளாஸில் எவ்வளோ பேர் வருவாங்க? ஒரு 20 பேர் வரலாம். ஓகே, 20 பேர் ப்ரெசென்ட்டாக இருந்தால் நமக்கு 20 சாக்லேட்ஸ் வாங்கணும். ஆனால் சில நேரத்தில் என்ன ஆகும்? 15 பேர் தான் வருவாங்க. சில நேரத்தில் 16 ஆகும், சில நேரத்தில் 17 ஆகும். ஸோ இந்த வேரியபிள் இருக்குது பார்த்தீங்களா, இது சேஞ்ச் ஆகும். சில பேர் ஃபுல் அட்டெண்டன்ஸில் இருக்கலாம், சில பேர் வந்து 5 பேர் ஆப்சண்ட் ஆகலாம், 4 பேர் ஆப்சண்ட் ஆகலாம், 3 நம்பர்ஸ் ஆப்சண்ட் ஆகலாம். ஆனால் இந்த எக்ஸுங்கிறத வேல்யூ வந்து சேமாக இருக்காது, இது மாறிட்டே இருக்கும். ஆனால் 5 rupees டைரி மில்க் அப்படிங்கிறது அது கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வேரியபிள், சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும் இதோட வேல்யூ, இது சேஞ்ச் ஆகாது. ஸோ expressions are formed from a variable and a constant, and they have in the operations இருக்கும் minus, plus, division, multiplication, இந்த மாதிரி operations வச்சு வந்ததுன்னா you call that as an expression. Okay, when do you call an expression as an equation? இந்த equal to sign இருக்கணும். ஓகே, இந்த ஈக்குவல் டு சைன் இஸ் ஈக்குவல் டு சைன் இருந்தால் we will call as an equation. An equation always have a left hand side and a right hand side. ஓகே, டேர்ம்ஸ்னால் என்னென்னா, டேர்ம்ஸ் are added to form an expression. எக்ஸ்ப்ரெஷன் இதுதான். ஓகே, இப்போது 5x + 2ங்கிறது எக்ஸ்ப்ரெஷன். ஆனால் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம், இந்த ஆப்ரேஷன்ஸ் பிரிக்குது பார்த்தீங்களா, மைனஸோ ப்ளஸ்ஸோ இந்த மாதிரி பிரித்ததுன்னா இதை வந்து ஒரு ஃபஸ்ட் டேர்ம்னு சொல்லுவோம், இதை செகண்ட் டேர்ம்னு சொல்லுவோம். ஓகே, டேர்ம்ஸ் ஆர் ஆடட் டு ஃபார்ம் அன் எக்ஸ்ப்ரெஷன். ஸோ இங்கே பாருங்கள், 5x³ + 7x² + 8x + 7. ஸோ இதில் எவ்வளோ டேர்ம்ஸ் இருக்குது? 1 2 3 4. ஓகே, ஸோ இதில் வந்து 4 டேர்ம்ஸ் இருக்குது. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்குறாங்க, 3x² + 2x + 1. they are telling you to find how many terms are in this expression. அப்படின்னா நீங்கள் என்ன சொல்வீங்க? இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம், இது ஒரு டேர்ம். ஸோ இது 3 டேர்ம்ஸ் இருக்குன்னு சொல்லுவீங்க. ஓகேவா? now polynomial. Polyனா many, nomialனா terms. Okay, now we will see types of polynomial. Okay, expression with one term is called monomial, 2 terms binomial, 3 terms trinomial, and more than higher number of terms you will call as an polynomial. ஓகே, ஸோ மொனாமியல், மோனோ ஆக்ட். உங்கள் இதில் கல்ச்சுரல்ஸ்லாம் வந்தால் மோனோ ஆக்ட் அப்படின்வாங்களா. மோனோனா என்ன? சிங்கிள் பர்சன் ஆக்ட் பண்ணுவாங்க. ஸோ அதே மாதிரி மோனோ அப்படின்னா ஒன் டேர்ம் இருக்கிறது வந்து யூ கால் தட் ஆஸ் அ மொனாமியல். பைசைக்கிள் யூ ஹாவ் 2 wheels, ரைட்? ஸோ அதே மாதிரி 2 terms இருக்கிற எக்ஸ்ப்ரெஷனை யூ வில் கால் இட் ஆஸ் பைனாமியல். ட்ரைசைக்கிள் இஸ் வாட்? 3 டயர்ஸ் இருக்கும். ஓகே, 3 wheels இருக்கும். ஸோ அதே மாதிரி இங்கே ட்ரைனா 3 terms தனித்தனியாக இருக்கும். ஸோ தட் யூ வில் கால் அஸ் அ ட்ரைனாமியல். எக்ஸ்ப்ரெஷன் வித் 1 term is called monomial, 2 terms binomial, 3 terms are called trinomial. ஓகே, மோர் தென் 3 terms வந்து ஹையர் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இருந்ததுன்னா அதை பாலினாமியல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நவ் இதில் ஒரு சின்ன கன்ஃபியூஷன் எப்பயுமே எல்லாத்துக்கும் வந்துடும். 3க்கு மேலே இருக்கிறது தான் பாலினாமியல் அப்படின்னு நினச்சிப்பாங்க. ஆனால் அது தப்பு.
monomial is also a polynomial, binomial is also a polynomial, trinomial is also a polynomial. The first 3 terms ku mattum they have given a special names. Avladha. Okay va? Now coefficient. Now see, ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். minus x cube plus 4x square plus 7x minus 2 இருக்குது. ஓகே, இப்போது இதோட கோஎஃபிஷியன்ட் எப்படின்னு கண்டுபிடிக்கணும்னு பார்க்கலாம். இப்போது எக்ஸ் க்யூப், இப்போது இதோட கோஎஃபிஷியன்ட் என்ன? வெறும் எக்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பக்கத்தில் நீங்கள் 1 இருக்கிறதா கன்சிடர் பண்ணுவீங்க. ஓகே, ஸோ 1. என்ன சைன் இருக்குது இங்கே? மைனஸ். இந்த மைனஸை எழுதுறதுக்கு மறக்கக்கூடாது. ஓகே, ஸோ இட் வில் பி மைனஸ் 1. எக்ஸ் க்யூபோட கோஎஃபிஷியன்ட் வந்து -1. நீங்கள் சைனோடு எழுதுனா மட்டும்தான் உங்களுக்கு மார்க் கிடைக்கும். நீங்கள் வெறும் நம்பர்ஸோ இல்லை வேறு எதுவும் எழுதுனா உங்களுக்கு மார்க் கிடைக்காது. ஸோ இஃப் இட் இஸ் -1, ப்ளீஸ் ரைட் இட் as -1. ஓகே, நோ 4x ஸ்கொயர். 4x ஸ்கொயருக்கு என்ன? 4. x ஸ்கொயருக்கு கோஎஃபிஷியன்ட் என்ன இருக்குது? 4. தென் யூ வில் ரைட் இட் as 4. ஓகே, நவ் 7x. எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்ன? 7. நவ் அவங்க இங்கே இப்போ என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் பவர் 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்பயுமே இந்த கான்ஸ்டன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இதை எப்படி இது பண்ணுவாங்கன்னா எக்ஸ் பவர் 0ன்னு வாங்க. ஏன் அப்படின்னா எக்ஸ் பவர் 0 இஸ் 1. I have already taught you in the last chapter a power 0 is equal to 1. I told you to remember anything power 0 will be 1. So x power 0 1 ஆயிரும். அப்போ -2 into 1 வந்து -2 தான். அதனால தான் இங்கே x power 0ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது இங்கே இருக்கிறது தான் நம்ம x power 0ன்னு எடுத்துக்கணும். அப்போ இதோட கோஎஃபிஷியன்ட் என்னவா இருக்குன்னா -2. ஓகே, நவ் what cannot be a polynomial? எந்த ஒரு எக்ஸ்பிரஷனை வந்து நம்ம பாலினாமியலாக கன்சிடர் பண்ண மாட்டோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து ஹோல் நம்பர் நம்ம படிச்சிருப்போம்ல. ஃபஸ்ட்டு சாப்டரில் வந்து இன்ட்ரொடக்ஷனில் வாட் இஸ் அ ஹோல் நம்பர்னு படிச்சிருப்போம். ஹோல் நம்பர்னால் என்ன? 0 1 2 3. ஓகே, கோ ஆன். இந்த மாதிரி எக்ஸ்போனெண்ட் விச் இஸ் நாட் அ ஹோல் நம்பர், இதை தவிர வேறு எப்படி உங்களுக்கு இருந்தாலும் வந்து it is not considered as a polynomial. See, இதில் வந்து நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ அப்போது ஒரு நெகட்டிவ் எக்ஸ்போனண்ட் இருந்தால் எக்ஸ் பார் -2 + x இப்படி இருந்துச்சுன்னா it will not be a polynomial. ஓகே, செகண்ட் ஃப்ராக்ஷனல், நோ ஃப்ராக்ஷனல் எக்ஸ்போனண்ட். see, இங்கே பாருங்கள் ஹோல் நம்பர்ஸாக தான் இருக்குது. 1 2 3 4ன்னு இருக்குது. இதில் வந்து ரேஷ்னல் நம்பர்ஸ் வரல. ஓகே, p/q ஃபார்மில் வரல. ஸோ எக்ஸாம்பிள் எக்ஸ் பார் √(x + 3). இந்த √() எப்படி எழுதுவாங்க? எக்ஸ் பார் 1/2 எழுதுவாங்களா? இங்கே பாருங்கள் பவரில் வந்து ஃப்ராக்ஷன் வந்திருக்கு. ஸோ ஈவன் திஸ் யூ வில் நாட் கன்சிடர் as a polynomial. ஓகே, கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ், இதில் வந்து லாஸ்ட் ஸ்டெப் செகண்ட் வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து ரியல் நம்பர்ஸாக இருக்கணுன்றாங்க. ரியல் நம்பர்ஸாக இருக்கலாம் கண்டிப்பாக. லெட் சி, இப்போ 2/3 எக்ஸாக இருக்கலாம். ஓகே, இங்கே வந்து உங்களுக்கு ஃப்ராக்ஷன்ஸ் வரலாம். எக்ஸ்போனண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து நெகட்டிவாவோ ஃப்ராக்ஷனாவோ வரக்கூடாது. ஓகே, த கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஷுட் பி அ ரியல் நம்பர். நெக்ஸ்ட், what is a linear polynomial, quadratic polynomial and cubic polynomial? See, a polynomial of degree 1 is called a linear polynomial. இதுக்கு பாருங்க டிகிரி 1 இருக்கும். ஓகே, இது வந்து you call it as a linear polynomial. Okay, and a is not equal to 0 and it is expressed as ax plus b, and a and b are constant and a is equal to and a is not equal to 0. Okay, linear polynomialனா பவர் வந்து 1 இருக்கணும். quadratic polynomialனா பவர் வந்து 2ல இருக்கணும். பாருங்கள், 2x² + 3y + 5 இப்படி இருக்கணும். இதில் என்ன சொல்கிறாங்கன்னா a is not equal to 0ங்கிறாங்க. மேபி உங்களுக்கு இந்த வேல்யூ வந்து yக்கு வர வேல்யூவோ இல்லை bக்கு வர வேல்யூவோ cக்கு வர வேல்யூவோ 0வாக இருந்தால் தப்பு இல்லை. see, now I am taking an example 5x².
இது என்ன type of polynomial na, it is a quadratic polynomial. Even if you don't have 3x 3y plus 2 இந்த மாதிரி எதுவுமே இல்லைன்னா கூட, இந்த ஃபார்மில் இல்லைன்னா கூட, when you have only this 5x square அப்படின்னா கூட you will tell that as a quadratic polynomial. Okay, cubic polynomial, linearனா 1, quadraticனா 2, cubic polynomialனா 3. A polynomial of degree 3 is called a cubic polynomial. So 7x cube plus 9y square plus 2z plus 8, இந்த எக்ஸ்பிரஷன் வந்து இந்த polynomial வந்து power of 3 வச்சிருக்கா. So you will call this as a cubic polynomial. So for a quick revision, linear polynomial வந்து power 1 இருக்கணும், quadratic polynomial power 2 இருக்கணும், cubic polynomial power 3 இருக்கணும். See, also consider 8x cube plus 3. When you have something like this, 8x cube plus 3, do you call this as a cubic polynomial? Yes, it is a cubic polynomial because இதுக்கு வந்து a, இந்த a தான் வந்து 0-ஆக இருக்கக்கூடாது. a should not be equal to 0. a 0-ஆக இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? a into 0 into x cube வந்து 0 ஆயிடணும். ஸோ அது வந்து முடியாது, நம்ம அது வந்து இது ஏற்றுக்க முடியாது, நம்ம a is equal to 0-ஆக எடுத்துக்க முடியாது. ஸோ இந்த 0-ஆக இருக்கக்கூடாது. ஆனால் bஓ சிஓ டிஓ 0-ஆக இருக்கலாம். ஸோ வெறும் 8x cube கொடுத்துருந்தா கூட you will consider that as a cubic polynomial. Okay, that's it.